நீங்கள் ஈக்விட்டிஸ்லையும் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா? அப்போது அதோட டாக்ஸேஷன் பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி டெய்லி யூஸ்ஃபுல்லான பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா நீங்கள் கெயின் பண்ண ப்ராஃபிட்க்கு கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் பே பண்ணணும். அதில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ்னு 2 இருக்குது. நீங்கள் 1 இயர்க்குள்ளார உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை சேல் பண்ணி ப்ராஃபிட் கெயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 20% பே பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் ஒரு 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, அது 1 இயர்க்குள்ளாரியே 2 lakh ஆகிடுச்சு, நீங்கள் அதை சேல் பண்ணி ப்ராஃபிட்டும் புக் பண்ணிட்டீங்க. இப்போது நீங்கள் கெயின் பண்ண ப்ராஃபிட் வந்து 1 lakh, அதில் 20%, அதாவது 20,000 வந்து நீங்கள் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸாக பே பண்ணணும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் 1 இயருக்கு மேலே ஹோல்டு பண்ணி ப்ராஃபிட் கெயின் பண்ணீங்கன்னா அதுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 12.5% டேக்ஸாக பே பண்ணணும். இதுக்கு 1,25,000 டிடக்ஷனும் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ ஒரு 5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதில் ஒரு 2 lakhs ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்கீங்க. பட் நீங்கள் இது ஒரு 1 இயருக்கு மேலே ஹோல்டு பண்ணனால உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் தான் அப்ளை ஆகும். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸில் 1,25,000 வரைக்கும் டிடக்ஷன் இருக்குது. நீங்கள் ப்ராஃபிட் கெயின் பண்ணுவது வந்து 2 lakh மைனஸ் 1.25,000. ரிமைனிங் இருக்கிற 75,000க்கு 12.5% போட்டிங்கன்னா 9,375 rupees நீங்கள் டேக்ஸாக பே பண்ணுற மாதிரி வரும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணுமான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லீகலாக இந்த டேக்ஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.